தீர்ப்பை கூறுகின்ற தரப்புகளாக இந்த சமூக வலைத்தளங்கள் மாறிவிட்டனவா, அல்லது மக்களை உந்துப்படுத்தி இந்த விவகாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளார்களா என்கின்ற பல கேள்விகளும் இங்கே எழுகின்றது என்று சொன்னால், இரண்டு தரப்புகளும் நிச்சயமாக இந்த விடயத்தில் நிதானத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். நாங்கள் அந்த ஒரு தரப்பை கூட குற்றவாளிகளாக காட்ட முடியாது. முதன்முறையாக நான் கேள்விப்படுகிறேன், ஒரு தனி மனிதருக்காக சாவகச்சேரி பிரதேசம் கடையடைப்பு செய்வதை, ஒரு தனி மனிதருக்காக, அதுவும் ஒரு வைத்தியருக்காக கடையடைப்பு செய்வதை. அதே நேரம் மக்கள் முழுக்க ஒரு தனிநபரினுடைய பக்கம் இருக்கிறார்கள். இங்காலே இவ்வளவு காலமும் இந்த வைத்தியர் வெறும் 20 நாட்கள் தான் ஆகிறது. இவ்வளவு காலமும் பணியாற்றிய வைத்தியர்கள் எல்லாரும் 3 நாள் வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம் என்று போராட்டத்திலே இறங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு நிற்காத மக்கள் வெறும் 20 நாள் வந்த ஒரு வைத்தியரின் பின்னணியிலே நிற்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதலாவதாக டிரான்ஸ்பர் செய்ய வேண்டியது நான் தான் என்ற அந்த பட்டியலில் அதாலான் தான் பெருவனியா போனேன். அப்ப அங்கே ஒரு முருகல் நிலை முன்னாடியே இருந்தது. ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருந்தார், குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். ஆக இப்பொழுது போக்கஸ் அந்த குற்றச்சாட்டுகள் மீது வர வேண்டுமா, இல்லாவிட்டால் அந்த வைத்திய கலாநிதி மீது வர வேண்டுமா? இப்பொழுது அதை கேள்வி கேட்பதை விடுத்துவிட்டு நாங்கள் வைத்தியரின் பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கிறோம். இது எந்த அளவிலே சரி என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்த விடயம் உண்மையிலேயே நிச்சயமாக சாயம் பூசப்படாமல், உணர்ச்சி ஏற்றப்படாமல் நடைபெற வேண்டிய விடயம் என்பதைத்தான் கூறுகிறேன். இது ஒரு உணர்ச்சி கோசமாக இல்லாவிட்டால் ஒரு சமூக வலைத்தளத்துல 2 நாள் பேசிட்டு 3வது நாள் அணைஞ்சு போற ஒரு தீ மாதிரி இருக்கக்கூடாது. காரணம், இது ஒரு சமூகத்தை பாதிக்க போகிறது, மக்களினுடைய உயிரோடு சம்பந்தப்பட்டது. ஆக அரசியல், மத, இன சாயங்களுக்கு அப்பாலே மனிதம் என்கிற ரீதியில நிச்சயமாக ஆழமாக ஆராயப்பட வேண்டியது. அதே நேரம் உணர்ச்சி கோஷங்கள் மறுபடியும் நிதானப்படுத்தப்பட்டு, அதனுடைய டெம்போ நிதானப்படுத்தப்பட்டு சரியான விதத்திலே அணுகப்பட வேண்டிய ஒரு விடயம். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. இது நாங்கள் வழக்கமாக நிகழ்த்துகிற உரையாடலுக்கான நேரம். சமூகத்திலையும் அரசியல் ரீதியாகவும் இருக்கிற அதிர்வுகளை, சமூக அதிர்வுகளை, அரசியல் அதிர்வுகளை, மக்களுடைய பேசு பொருளாக மாறி இருக்கிற விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியிலே பேசுவது வழக்கம். அந்த வகையிலே இன்றைக்கு எல்லாரினுடைய பேசு பொருளாகவும், அது இங்கே இருக்கிறவர்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் இலங்கையில இருக்கிறவர்களாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களினுடைய பதிவுகளாக இருக்கட்டும், எல்லாமுமே பேசுகிற ஒரு பொருளாக, பெரும்பான்மையானவர்கள் பேசுகிற பொருளாக மாறியிருப்பது சாவகச்சேரி வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனன் ராமநாதனினுடைய பெயர்தான். காரணம் என்னவென்றால், ஒரு கனகாலம் இந்த வைத்தியத்துறை என்பதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இயங்குவது, மக்களினுடைய முழு நம்பிக்கைக்குரியது. சொல்லுவார்கள், யாரிடத்துல எந்த பொய்யுமே சொல்லக்கூடாதுன்னா ஒன்று உங்களுடைய சட்டத்தரணியின் இடத்திலே, அடுத்தது உங்களுடைய வைத்தியரிடத்திலே என்று. கடவுள் போல மனிதர்கள் நம்புவது வைத்தியர்களைத்தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு துறையிலே இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறது அப்படி என்பதை இதுவரைக்கும் எல்லாருக்கும் அரசல் புரசலாக தெரியும். ஒரு மறைமுகமான பேச்சுக்கள் வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒருவர் அந்த சிஸ்டத்தை எதிர்த்து முதுகெலும்பும் குரல் வளையும் கிடைத்திருக்கிறது, அதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு. அவரை மக்கள் ஒரு ஹீரோவாக பார்க்கிறார்கள். அதுல எந்த தவறும் இல்லை தானே. காரணம், திரைப்படங்கள்ல ஒருவர் சமூகத்திலே நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற போது அவரை ஹீரோவாக பார்ப்பது வழமை. இது நிஜ வாழ்க்கையிலே, நிஜத்திலே நடக்கிறது. ஆக மக்கள் அவரை ஹீரோவாக பார்க்கிறார்கள். அவருக்காக அவருடைய சார்பிலே நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் இல்லை, இதற்கு பின்னணியில இன்னொரு கதையும் இருக்கிறது. அவர் அங்கே இருக்கிற அவர் ஒரு ஹீரோவை போல செயற்படுவதனால, இல்லாவிட்டால் இந்த சமூக வலைத்தளங்கள்ல வைத்தியசாலையில நடக்கிற பிரத்யேகமான அந்தரங்கமான விஷயங்களை பதிவிடுகிறதுனால எல்லாம் ஒரு விதமான ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவரோடு பணி செய்வது அவ்வளவு பாதுகாப்பாக இல்லை என்று அவருடைய சக வைத்திய அதிகாரிகள் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார்கள். ஆக இந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் அவரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக 3வது நாளாக சக வைத்தியர்கள் போராட்டத்திலே இறங்கி இருக்கிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மைதான் என்ன? ஒரு ஊடகமாக நாங்கள் அவரை ஹீரோவாகவும் சொல்ல முடியாது, அவரை வில்லனாகவும் காண்பிக்க முடியாது. ஆனால் இதற்கு பின்னணியில இருக்கிற உண்மைகள் தொடர்பாக ஒரு காத்திரமான உரையாடலை நிகழ்த்த முடியும். அதை நிகழ்த்துவதற்காக அரசியல் ஆய்வாளர் நாங்கள் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா.
வணக்கம் பிரியா, வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? நலம் நலம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் நம்புகின்றேன். நிச்சயமாக நானும் நலமாக இருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நாங்கள் காலையில பேசியிருந்ததன்படி, இந்த உரையாடல் என்பது கொஞ்சம் காரசாரமான இல்லாவிட்டால் ஒரு 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 கொதிநிலையான உரையாடலாகத்தான் இருக்கிறது. வெளியில இப்பொழுதைக்கு பொறுத்தவரைக்கும். ஆக இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சுரேஷ் தர்மா? நிச்சயமாக ஊடகங்கள் மூலமாக அறியப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல மருத்துவம் என்பது மகத்துவமான சேவை மற்றும் ஒரு அதாவது தேவைகளின் அடிப்படையில் அல்லது அத்தியாவசிய தேவைகளின் முதலாய தேவை பணி எது என்று சொன்னால் மருத்துவம். அவ்வாறான மருத்துவத்துறையில் இவ்வாறான சீர்கேடுகள் இருக்கின்றதான குற்றச்சாட்டுகளை இவர் முன்வைக்கின்ற பொழுதும், இவர் பணியேற்ற ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 வாரத்திற்கு இந்த விவகாரங்கள் என்பன பூதாகரப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் பங்கு வகிப்பது என்பது இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது யூடியூபர்ஸ் எனப்படும், அதாவது யூடியூப்பை தங்களுடைய பிரச்சாரத்துக்காக அல்ல அதன் மூலம் செய்திகளை எடுத்து மக்களுக்கு அறிய தருவதற்காக செயல்படுகின்ற நபர்களை இந்த வைத்தியர் முதல் கட்டமாக நம்பி இருக்கின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் மறுபக்கமாக இந்த விவகாரம் என்பது சில வேளைகளில் அந்த அவர்களுடைய வட்டத்திலேயே அதற்குரிய உள்ளக விசாரணைகள் முடியும் முன்பே தீர்ப்பை கூறுகின்ற தரப்புகளாக இந்த சமூக வலைத்தளங்கள் மாறிவிட்டனவா அல்லது மக்களை உந்துப்படுத்தி இந்த விவகாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளார்களா என்கின்ற பல கேள்விகளும் இங்கே எழுகின்றது. என்று சொன்னால் ஒரு விடயத்திற்கு 2 பக்கங்கள் உள்ளன. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 2 பக்கங்களையும் ஆராய்வதற்கான ஒரு விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்டு அந்த விசாரணை முடிவுகள் என்பது வெளிவராத நிலையில் அல்லது அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்காத வகையில் அல்லது அந்த விசாரணை என்பது வேறு விதமாக நடைபெற வேண்டும் என்பதற்கான முயற்சியாக கூட இதனை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே அந்த மனித உயிர்களுடன் விளையாடுவது என்பது யாராலும் மன்னிக்க முடியாத விடயம். இருந்த பொழுதிலும் இந்த இப்பொழுது அதாவது வைத்தியர்கள் கூட பல 10 ஆண்டுகள் சேவை அனுபவம் உள்ளவர்கள். அவ்வாறானவர்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டிற்கு வருவதற்கான காரண புள்ளியாக எது அமைந்திருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டிய தேவை ஒன்றுள்ளது. அதாவது இங்கே 2 விடயங்கள் சாதாரணமாக மறைக்கப்பட்டு விட்டன. ஒன்று, இதே வைத்தியசாலையில் இதே வைத்தியர் 2017ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை தான் பணியாற்றியதாகவும் அதன் பின்னர் தனக்கு பெருதனியாவில் வைத்திய சேவைக்கான அனுமதி கிடைத்த பொழுது அங்கே உள்ள ஒரு சிங்கள வைத்திய அதிகாரி மூலம் தான் இந்த அத்தியட்சகராவதற்காக மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ஆவதற்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் எடுத்து அதில் சித்தி பெற்றதாகவும் அதன் பின்னர் வந்ததாகவும் குறிப்பிடுகின்றார். அது போன்று இன்னொரு விடயம், இவருடைய பாதிப்புகளில் ஈடுபட்டவர்கள் என்பவர்கள் இவருடன் கல்வி கற்றவர்களாகவும் அதாவது மருத்துவ பயிற்சி கல்வி கற்றவர்களாகவும் அல்லது தெரிந்தவர்களாகவும் அல்லது அந்த ஒரு நட்பு வட்டத்தில் இருந்தவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். எனவே இந்த மருத்துவ தேவை என்பதின் அத்தியாவசியம் 2 தரப்புகளாலும் நிச்சயமாக உணரப்பட்டிருக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான தடையாக இவர் அதாவது இந்த முறைப்பாடுகள் சென்ற பொழுது தற்காலிகமாக தனது பணிமனையில் வேலை செய்யுமாறு வட பிராந்திய வைத்திய பணிப்பாளர் தான் கேட்ட பொழுது அவர் அதற்கு மறுத்ததாகவும் இல்லை தான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்ற நிலையை எடுத்த பொழுதுதான் இயலாத கட்டத்தில் மற்ற மருத்துவர்கள் தாங்கள் இந்த இது தொடர்பாக முறையிட்டுள்ளதாக அவர்கள் படிப்படியாக முறையிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது நீங்க குறிப்பிட்ட ஹராஸ்மெண்ட் என்பது தங்களுக்கு வேலை செய்ய முடியாத அளவில் இருக்கின்றது, 24 மணி நேரங்களும் இது இருக்கின்றது. இது தொடர்பான நிலைப்பாடுகளை நாங்கள் எடுப்பதற்கான சந்தர்ப்பம் என்பதை அந்த அமைப்பு அல்ல கட்டமைப்பு வைத்திய சுகாதார கட்டமைப்பு வைத்திருக்கின்றதா என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது. அதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த விவகாரம் அவர்களுடைய கையை தழுவி அதாவது கையை விட்டு தற்பொழுது ஒரு மக்கள் போராட்டமாக மாறிவிட்டது. இந்த மக்கள் போராட்டமாக மாறுவதற்கான காரணம் இவர் குறிப்பிட்ட சில விடயங்கள். அதாவது மரணங்களின் பொழுது அந்த உடலங்களை பெறுவதற்கான காலம். நானும் இப்பொழுது ஏதோ நேரடியாக இந்த விடயத்தை பார்த்தவனில்லை, உங்களை போல சமூக வலைத்தளங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தான் இதனை பகிர்கின்றேன். அந்த வகையில் அவ்வாறான அந்த உணர்ச்சி தரும் விடயங்களை மக்கள் எப்பொழுதும் அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்களை போடுவார்கள். என்னென்று
ஏனென்றால் இப்படி நடக்கிறதா என்று. அந்த விடயங்கள் என்பது உண்மை இருக்கலாம், 100 வீதம் கூட உண்மை இருக்கலாம். ஆனால் அதனை நிரூபிப்பதற்குரிய நிலைமைகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இங்கே அதாவது அந்த மருத்துவர்கள் மீது வைத்திருக்கின்ற மகத்துவமான மரியாதை என்பது தற்பொழுது பகடைக்காயாகிவிட்டது. மத்திய மருத்துவர்களை குற்றம் சாட்டுவதும் அல்லது அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய ஒளிப்பதிவுகளை எடுப்பது எல்லாம் ஒரு எதிக்ஸ். அவர்களுக்கு அந்த மருத்துவருக்குரிய ஒரு இப்ப அவருக்கு அறிவு மற்றும் அவருடைய அனுபவம் என்பதை விட அதற்குரிய ஒரு இது இருக்கிறதா, பொறுப்புத்தன்மை. அந்த பொறுப்புத்தன்மை என்பது மீறப்பட்டிருக்கிறதா. அதாவது 2 வைத்தியர்கள் உரையாடும் பொழுது ஒரு வைத்தியர் நீங்கள் ஒளிப்பதிவு செய்கின்றீர்கள் என்று இல்லாமல் வெளிப்படைத்தன்மை கலைக்கும் பொழுது இப்பொழுது அவரை மிகவும் ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு வருவது என்பது நாளை அந்த மருத்துவர் மீது மற்றவர்கள் எவ்வாறான மதிப்பை எடுப்பார்கள் என்பது. இப்பொழுது இன்னொரு சமூக வலைத்தளத்தில் இவர் செவ்வி கொடுப்பதில் நேரங்களை அதிகமாக செலவிடுகிறார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வாறான இன்னொரு செவ்வியில் இவர் குறிப்பிட்ட விடயங்கள், அதாவது தன்னுடைய மருத்துவ அதிகாரி ஒருவருக்கு தான் அவர் பிள்ளை விடுப்பில் இருக்கும் பொழுது அவருக்கு இடமாற்றம் கொடுத்ததற்கான காரணம் அங்கே ஒரு தேவை இருக்கின்றது என்று கூட அடுத்ததாக சொல்கிறார். அவருடைய பேட்ச்மேட், அவருடைய ஹஸ்பண்ட் என்னுடைய பேட்ச்மேட் என்று. அப்ப ஒரு மருத்துவரே தாய்மை விடுப்பில் இருக்கும் பொழுது அவருடன் தொடர்பு கொள்வதற்கு ஒரு புது அதிகாரியால் முடியாது. எனவே இந்த தொடர்புகள் இருக்கின்றன. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது இங்கே நிறைய இருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் என்பதை முகம் கொள்ள 2 தரப்புக்கும் சந்தர்ப்பம் கொடுக்காமல் இதனை மக்கள் போராட்டமாக்கியது ஒரு அவலமான நிலை. அதற்காக நான் வைத்தியத்துறை சிறந்து செயற்படுகின்றது என்று இங்கே கூற வரவில்லை. வைத்தியத்துறையில் பல ஓட்டைகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக யாழ் மாவட்டத்தின் அந்த பெரிய பிரபலிய வைத்தியர்கள் மீதெல்லாம் அந்த ஒரு அவமரியாதையை ஏற்படுத்துகின்ற விதமான கருத்துக்களை கூறுவதும், அவர் இன்னொரு பேட்டியில் கூறுகின்றார், இதனை தமிழ் சிங்கள மக்கள் பிரச்சனை ஆகிய விடாதீர்கள், எனது மனைவி கூட சிங்களவர், நான் கட்டியிருக்கின்ற நூல் கூட பௌத்த விகாரையில் பெறப்பட்ட நூல் அவர்கள் கட்டியது, அவர் சிங்கள வைத்தியர்கள் தான் எனக்கு ஆதரவாக பெரிய தளங்களை எல்லாம் அமைத்து தந்திருக்கின்றார்கள், எனது வாழ்க்கையின் உயிர்நாடியாக இருந்திருக்கின்றார்கள் என்று. அப்போ இவர் என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார், என்ன செய்கின்றார் என்பதில் சற்றே ஒரு ஐயப்பாடு ஏற்படுகின்ற நிலைமை அங்கே அவருடைய செவிகள் மூலம் தான் தெரிய வருகின்றன. இதனை வேறு மக்கள் தெரிவிக்கவில்லை. அது மறுபக்கமாக இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக அந்த வைத்தியசாலையின் தேவையின் கருதி தங்களுடைய அர்ப்பணிப்புகளை மேற்கொள்கின்ற வைத்தியர்கள் அனைவருமே புறக்கணிப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய செயல் அல்ல. அதனை நிறுத்துவதற்கான முயற்சியை தாங்கள் முன்னெடுத்ததாக வடமாகாண சேவை பணிப்பாளர் கூறுகின்றார். 2 முறை தான் அங்கே சென்று இன்னொருவரை தற்காலிகமாக நியமிப்போம், ராஜீவ் என்கின்றவரை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக நீங்கள் விடுங்கள் என்றால் 2 பேருக்கும் பணிபுரிய முடியாது என்ற பொழுது இவர் மறந்துவிட்டு பிறகு என்ன சொல்கிறார்கள், தான் உயிர்களை காப்பதற்காக நிற்கின்றேன் என்று. அது வரவேற்கக்கூடியது. ஆனால் அங்கே உள்ள அனுபவம் பெற்றவர்கள் துறைசார் வைத்தியர்கள் எல்லாரும் அவ்வாறு செல்கின்ற பொழுது இப்பொழுது அதாவது நாளை அங்கே நடக்க போகின்ற விடயம் ஒட்டுமொத்தமாக இந்த வைத்திய அதிகாரிகள் முழு பேரும் மாற்றப்படலாம், இவர் உட்பட. அப்பாறான நிலைமை வருகின்ற பொழுதெல்லாம் அந்த மக்கள் வைத்திருந்த நன்மதிப்பு என்பது அங்கே குறைக்கப்படுகின்றது. 2 தரப்புகளிலும் தவறுகள் இருக்கின்றன என்பது நிச்சயமான உண்மை. அதைவிட இந்த வைத்தியத்துறை என்பது பல காலமாக இப்பொழுது சில மாதங்களில் மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டதாக வைத்தியசாலைகள் சென்று வீடியோ எடுத்து போடுவது மற்றும் வைத்திய அதிகாரிகள் பற்றிய குறை மற்றும் வைத்தியசாலை சுத்திகரிப்பு தொடர்பான விடயங்களில் எல்லாம் அந்த குத்தகை எடுத்தவர்கள் எவ்வாறு கையாளுகின்றார்கள் போன்ற பல விடயங்களையும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலம் தெரிய வருகின்ற பொழுதிலும் இந்த சமூக வலைத்தளங்கள் என்பனவே நீதிபதிகளாக மாறி இருப்பதும், அதாவது அவரே கூறுகின்றார், வைத்தியரே உங்களைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், இவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த சோசியல் மீடியா பவர் உங்களுக்கு தெரியாது டாக்டர், நாங்கள் காட்டுகின்றோம் என்று. அவ்வாறான நிலைமையில் இந்த நீதித்தன்மை என்பதின் சாத்தியம் என்பது எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. மறுபுறத்தை 2 தரப்புகளும் நிச்சயமாக இந்த விடயத்தில் நிதானத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். நாங்கள் அந்த ஒரு தரப்பை கூட குற்றவாளிகளாக காட்ட முடியாது, ஆனால் நிதானத்தை செய்திருக்க வேண்டும். அதற்குரிய காரணங்கள் அங்கே 2 பேராலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தரப்பின் காரணங்கள் என்பன பலமாக பிரச்சாரப்படுத்தப்படுகின்றன.
நிச்சயமாக. நீங்கள் சொன்ன அந்த நிதானம் என்கிற வார்த்தையை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அந்த விடயம் தான் இங்கே குறைவுபடுவதாக எனக்கு தோன்றுகிறது. அதே நேரம் சமூக வலைத்தளங்களை நாங்கள் அவ்வளவு மலினப்படுத்தி விடவும் முடியாது. அவ்வளவு சாதாரணமாக எடை போட்டு விடவும் முடியாது. சமூக வலைத்தளங்கள் நீதிபதிகளாக மாறுவது என்னவோ பாதி உண்மையாக இருந்தாலும், சமூக வலைத்தளங்கள் நியாயமான உரையாடலுக்கான தூண்டுதலை கொடுக்கிறது என்று கூட சொல்லலாம். சில சில பேச்சுக்கள் உஷ்ணப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் அவைகள் விவாதிக்கவே எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. ஆக இப்படியான ஒரு 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 அபகீர்த்தி வைத்தியத்துறையிலே நிகழுகிற போது நிச்சயமாக அது குறித்த உரையாடல் அவசியம், அது குறித்த விசாரணை அவசியம். அதற்கு இந்த சமூக வலைத்தள இந்த இந்த பேச்சுக்கள், இந்த மேலெழுகிற கருத்துக்கள் எல்லாமும் காரணமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது நல்ல மாற்றத்தை நோக்கித்தான் நகர்த்தும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் இன்னொரு பக்கம் என்னுடைய கேள்வி என்னவென்றால், முதன்முறையாக நான் கேள்விப்படுகிறேன் ஒரு தனி மனிதருக்காக சாவகச்சேரி பிரதேசம் கடையடைப்பு செய்வதை, ஒரு தனி மனிதருக்காக, அதுவும் ஒரு வைத்தியருக்காக கடையடைப்பு செய்வதை. அதே நேரம் மக்கள் முழுக்க ஒரு தனிநபரினுடைய பக்கம் இருக்கிறார்கள். இங்காலே இவ்வளவு காலமும் இந்த வைத்தியர் வெறும் 20 நாட்கள் தான் ஆகிறது. இவ்வளவு காலமும் பணியாற்றிய வைத்தியர்கள் எல்லாரும் 3 நாள் வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம் என்று போராட்டத்திலே இறங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு நிற்காத மக்கள் வெறும் 20 நாள் வந்த ஒரு வைத்தியரின் பின்னணியிலே நிற்கிறார்கள். அதே நேரம் அவர்கள் அந்த மக்கள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம், அது தொடர்பான காணொளிகளை எல்லாம் நான் பார்த்தேன். நிறைய அதுல ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கிறது, அதுல ஒரு உண்மையான உணர்வு இருக்கிறது. அதனோடு சேர்ந்து அதற்கு தூதாக நிறைய கருத்துக்களை மக்கள் முன்வைக்கிறார்கள். ஆக ஏற்கனவே மக்கள் இத்தகைய மோசடிகளை அனுபவித்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக ஒருவர் முனைந்து முன்வந்து குரல் கொடுக்கிற போது அவருடைய சார்பிலே நிற்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் அந்த காணொளி வழியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி, பிரச்சனை வைத்தியர் அர்ச்சுனன் அவர்கள் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருந்தார், குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். ஆக இப்பொழுது போக்கஸ் அந்த குற்றச்சாட்டுகள் மீது வர வேண்டுமா, இல்லாவிட்டால் அந்த வைத்திய கலாநிதி மீது வர வேண்டுமா? இப்பொழுது அதை கேள்வி கேட்பதை விடுத்துவிட்டு நாங்கள் வைத்தியரின் பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கிறோம். இது எந்த அளவிலே சரி என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதற்கான விசாரணைக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை பிரியா. 100% நாங்கள் கூறலாம். ஆம், அவர் கூறுவதில் உண்மை இருக்கின்றது என்பது அது விசாரணை மூலம் அறியப்பட வேண்டிய ஒன்று. விசாரணைக்கான தளம் என்பது அமைப்பதற்கான தடையாக அவர் கூட இருக்கின்றார். நீங்கள் கேட்ட மற்ற கேள்விக்கான பதில், அவர் அந்த ஊடகங்கள் மூலம் பரப்புவதை, தனது பேஸ்புக் மூலம் மாத்திரமல்ல மற்ற இதர ஊடகங்களை உள்வாங்கி பரப்புவதன் மூலம் பார்த்தீர்களானால் அவர் அந்த செவி கொடுப்பது என்பதை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையாக இருக்கின்றது. அதன் மூலம் பரப்புகின்ற தகவல்கள் என்பன மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அல்லது உணர்ச்சி மையத்தை தொட்ட பிரச்சனை, அவர்களுடைய பிரதேசம் சார்ந்த பிரச்சனை. ஆம், அங்கே பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை என்று நாங்கள் கூற வரவில்லை. 100% கூட இவருடைய கருத்தில் உண்மை இருக்கலாம். ஆனால் இது அதாவது எப்படி கூறுவதென்றால், முடிவுக்கு முந்திய முடிவை மக்கள் அவர் கூறுகின்றார், இப்படி ஒரு விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும். ஆனா இப்ப விசாரணை என்பதை இவர்கள் நினைக்கிற மாதிரி இடம்பெறல. அதாவது மக்கள் தான், இப்ப மக்கள் போராட்டம், இது மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் எவ்வாறு இந்த விசாரணை. அங்கே பாலிசி, புரோட்டோகால், மெத்தட், இந்த எத்திக்ஸ் எல்லாமே இவரால் அதாவது மீறப்படுகிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக ஒரு வைத்தியர் வருவது என்பது வேறு. அதன் மூலம் கிடைக்கப்படுகின்ற அதிகாரங்களை எவ்வாறு கையாளுவது என்பதை மக்கள் நலன் குறித்து கூட அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பொழுது அவர் குறிப்பிடுகின்ற விஷயம், தன்னால் தான் பிரச்சனை என்றால் தான் புறப்படுவதற்கு தயாரான விடயங்கள் எல்லாம் இது ஆரம்பத்திலேயே அவர் ஒரு நடைமுறைக்கு வந்திருக்கலாம் என்று சொன்னால், விசாரணையை மேற்கொள்ளுங்கள், நான் அவர்களுடைய செயற்பாடுகளில் தலையிடவில்லை, நானும் இருக்கிறேன் அவர்களும் இருக்கின்றேன் போன்ற விடயங்கள் எல்லாம் அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க. நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு இருக்க வேண்டும். அவ்வாறான நிலைமையை கொண்டு வந்திருக்கணும். இன்று நாங்கள் இந்த வைத்திய துறையே ஒட்டுமொத்தமாக மலினப்படுத்துகின்ற பொழுது, நாளை அங்கே நடைபெறும் போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மீதான மரியாதை என்பது இழக்கப்படும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படும் மதிப்பு, இப்போது நீங்கள் ஒரு மருத்துவரிடம் செல்கின்ற பொழுது ஒரு மாதாவிடமோ ஒரு பிதாவிடமோ செல்கின்ற தன்மை இருக்கும். அதை மீறி இனி ஒற்றை வார்த்தைகளில் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படுகின்றன. ஏனென்றால் இந்த மருத்துவத்துறை என்பது மலினப்படுத்தப்படுகின்றது. அங்கே பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவர்கள் அந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும், அது நிச்சயமாக பகிரங்கப்படுத்த வேண்டும், அது எதிலும் தவறில்லை.
ஆனால் அங்கே வைக்கப்பட்ட ஒலிப்பதிவுகளை வெளியிடுவது அல்லது நேரடியாக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட முதலே இந்த இந்த வைத்தியர்கள் தான் இதற்கு காரணம் என இப்பொழுது யாழ்ப்பாணத்தின் முக்கிய வைத்தியர்களாக இருப்பது, அதே நேரம் அதாவது இரண்டுபட்ட கருத்தை தெரிவிப்பது, அதாவது சிங்கள மருத்துவ அதிகாரிகள் தான் தனது வாழ்க்கை உயர் வளர்ச்சிக்குள் வித்திட்டார்கள், தனது மனைவி ஒரு சிங்களவர் தான் பௌத்த விஹாரி நூலை கட்டியிருக்கிறோம், மறுபக்கமாக நாங்கள் முள்ளிவாழ்கள் வரை சென்ற இனம் எங்களுக்கு எவ்வாறு எல்லாம் நடந்தது என்கின்ற இரட்டைத்தன்மை எல்லாம் அங்கே இருக்கின்றது. இதனை இல்லாமல் அதாவது சமூக வலைத்தளங்களில் இதனை இல்லாமல் இதற்கு ஒரு நிரந்தர விசாரணைக்கான ஒரு ஒத்துழைப்புக்காக சென்றிருந்தால் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆனால் மக்கள் அங்கே இவருடைய கருத்தை ஏற்கின்றார்கள், அதில் எந்தவித தவறும் இல்லை என்றால் இவருக்கு அதனை கூறக்கூடிய தகுதியும் அதுக்குரிய தன்மையும் இருக்கின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு வைத்தியர் இப்படி சொல்லலாம், ஒரு வைத்தியர் அல்லது 2 வைத்தியர் அல்லது 3 வைத்தியர் தவறாக ஒரு விடயத்தை செய்திருக்கிறார். ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த வைத்தியத்துறையின் மீதே அவமானம் ஏற்படுகின்ற ஒரு செயற்பாடுகளை செய்வது என்பது இவருடைய எதிர்காலத்தை கூட நாளை எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றது என்பதை காட்டுகின்றது என்றால், உயர் அதிகாரிகளின் ஒளிப்பதிவு, சக நண்பராக கலைத்தவரின் ஒளிப்பதிவு எல்லாவற்றையுமே ஊடகங்களுக்கு கொடுப்பது என்பது நிச்சயமாக ஒரு தொழில் சார்ந்த மருத்துவ தொழில் சார்ந்த ஒரு எதிக்ஸுக்கு வருமா என்றால் இல்லை என்று கூற வேண்டும் என்றால் அதை அவர் விசாரணையாளர்களிடம் கொடுத்திருக்க வேண்டும். விசாரணையாளர்களிடம் கொடுத்திருந்தால் அது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. என்றால் இதை மக்கள் பிரச்சனையாக நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எந்த ஒரு அத்தியாவசிய சேவையிலும் அந்த முதல் தர அத்தியாவசிய சேவை என்பது மருத்துவ சேவை என்பது, மருத்துவ பணியாளர்கள் என்பவர்கள் மகோன்னதமானவர்கள். அதாவது போர்க்களங்களில் மாத்திரமல்ல, இடர்களில் மாத்திரமல்ல, எந்த நேரங்களிலும் அவர்கள் தங்களை இழந்து சேவை செய்கின்ற ஒரு அமைப்பினர். நாங்கள் அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அவ்வாறு பார்க்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றதை ஒழிய, மற்றும்படி இந்த விவகாரங்களில் பிழை இல்லை, அவர்கள் எல்லாம் சரி என்று நான் எந்த விதத்திலும் கூற வரவில்லை. நான் கூறுவது என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக இவ்வாறான நிலைக்கு செல்லாமல் தடுத்திருக்க வேண்டும். இந்த மக்கள் போராட்டம் என்று நீங்கள் கூறுகின்ற பொழுது, இங்கே நானும் அந்த காணொலிகளில் பார்த்த பொழுது, நேற்று நடந்த ஒரு காணொலியில் அங்கே உள்ளவர்களை சொல்கிறார்கள், இது தென்மராட்சி மக்களுக்கான பிரச்சனை, இவர்கள் இதை பெரிதாக வந்திருக்கின்றார்கள் என்றால் கட்சிகள் அங்கே தங்களை பிரபல்யப்படுத்துகின்றன, தாங்கள் முன்னிலைக்கு செல்கின்றன. கட்சி சார்ந்த ஒருவர் நேற்று அங்கே சென்று, அவர் எங்கு சென்றாலும் அம்பாறையில் பிரச்சனை செல்வார், அரியாலையில் பிரச்சனை செல்வார், அவ்வாறானவர் அங்கே சென்று கதைக்கப்படுகின்றது. மக்கள் சொல்கிறார்கள், தென்மராட்சியை சார்ந்தவர்கள் எல்லாரும் இஞ்சார வாங்குவோம், தங்களுக்கு ஆதரவுக்காக வந்திருக்கிறோம். அவ்வாறான நிலைமைகள் தேவையில்லை எங்களுக்கு. அதே நேரம் இவர் கூறுகின்றார் தனக்கு அங்கஜனும் மற்றும் டக்ளஸ் தேவான், அமைச்சர் டக்ளஸ் தான் தன்னுடன் வந்து கைத்திருந்தார்கள், அவர்களுடைய ஆதரவு தனக்கு போதும் என்று. அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் நாங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு இதை இட்டு சென்றுள்ளோமா என்கின்ற ஒரு கருத்தியலை தான் கொண்டு வருகின்றதை ஒழிய, மறுபக்கமாக இதில் தவறு இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் விவாதிப்பதற்கான தளம் அல்ல இது. தவறுகள் நிறைய இருக்கலாம், அவை விசாரணை மூலம் கொண்டு வர வேண்டிய தேவைகளை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அது ஒரு வகையில் ஆரோக்கியமானதாக பார்க்கப்பட்டாலும் அந்த தேவைகள் ஏற்படுத்தியது என்பது, மறுபுறமாக இந்த மருத்துவ துறையின் மீதான ஒரு மதிப்பு குறைவை ஏற்படுத்துவது என்பது சற்றே தடங்கலான விடயம். என்னென்று சொன்னால், நான் சொன்னது போல நாளையில் ஒரு வைத்தியரை ஒரு அப்பாவோ அம்மாவோ என்று அழைக்கின்ற வேளையில் நாளை ஒற்றை வார்த்தைகளில், ஒருமை வார்த்தைகளில் நீ நான் அல்லது என்ன செய்கின்றாய் டே என்று அழைக்கக்கூடிய தன்மையை இவரே ஏற்படுத்தி இருக்கின்றார். நிச்சயமாக நீங்கள் சொன்னதிலே நிறைய இடங்களிலே ஒத்துப்போகக்கூடிய கருத்துக்கள் இருக்கிறது, முரண்பட்டு நிற்கக்கூடிய இடங்களும் இருக்கிறது. ஒரு சில விடயங்கள் நீங்கள் குறித்த விடயத்தில் இருந்து மறுபடியும் தொட்டு காட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, அவர் 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 யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சொந்த விருப்பம். அதை சிங்கள தமிழ் சாயங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வர முடியாது. அதே நேரம் அவர் பேசியது மனிதாபிமான ரீதியான சில கேள்விகள், அவர் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் எல்லாமுமே மனிதத்தன்மைக்கு விரோதமான விடயங்கள். ஆக நீங்கள் சொன்னது போல நாங்கள் மதிக்கிற ஒரு வைத்தியத்துறையிலிருந்து அத்தகைய நிகழ்வுகள் நடக்கிற போது மலினப்படுத்தப்படுவது என்பதற்கு அப்பாலே மலினமான செயலை செய்கிறவர்கள் மலினப்படுத்தப்படுவார்கள், அவமரியாதையான செயலை செய்கிறவர்கள் அவமரியாதைக்குட்படுத்தப்படுவார்கள், அது யாராக இருந்தாலும். ஆக இது போக
ஆனால் அது உண்மையா பொய்யா என்பதை கண்டறிய வேண்டியது சாட்சியும் ஆதாரங்களும் விசாரணையும் தான். அதற்கு பிறகுதான் அவர்களுடைய பெயர்கள் வெளியிடப்பட வேண்டும் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆக இது போக நீங்கள் சொன்னது போலவே ஒரு சமூக வலைத்தளத்திலே இப்படியான ஒருவருடைய செயற்பாடு ஒரு சிஸ்டத்துக்குள்ள இயங்க வேண்டிய ஒரு 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 இடத்துல நாங்க இருந்து கொண்டு அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணி கொண்டு வாரதுன்றது அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல இந்த துறையை பொறுத்த வரைக்கும். காரணம் இது ஒரு விதத்துல அனுகூலமாக இருக்கும், இன்னொரு விதத்துல அச்சுறுத்தலாக மாறும். இப்ப இவர் நியாயமான தன்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சமூக வலைத்தளத்துக்கு வந்தார். காரணம் தன்னுடைய நிர்வாகத்தினுடைய கதவுகளை தட்டி அது தனக்கு சரியான பதிலை கொடுக்காது என்கிற பட்சத்திலே நேரடியாக பொது வழியிலே மக்களுடைய கண்ணோட்டத்திற்கு அதை கொண்டு வந்தார். ஆனால் இதுவே எதிர்காலத்திலே ஒருவர் பிழையாக இதே கருவியை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆக 100% இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்காக 100% இதை நிராகரிக்கவும் முடியாது. ஆக இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் அவர் மீது எதிர்த்தரப்பில் இப்ப அவர் என்ன வைத்தியர்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் என்பது குறித்து பலரும் அறிந்த விடயம். எதிர்த்தரப்பிலே அவருக்கு விரோதமாக என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள்? அது தொடர்பாக நாங்கள் சமூக வலைத்தளங்களில் தான் பார்க்க வேண்டும். அதற்குரிய வசதிகளை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். இங்கே 2 விடயங்கள் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஆமாம் நிச்சயமாக நாளை இது ஒரு பிழையான வகைக்கு வழிவகுத்து விடும். இரண்டாவதாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம் அதாவது இந்த திருமண விடயம் என்பது அது 100% உண்மையானது. ஆனால் இங்கே என்னவென்று சொன்னால் ஒரு பக்கம் உணர்ச்சி ஊட்டப்படுகின்றது தமிழ் தேசியம் என்று. ஆமாம் நாங்கள் அடிபட்டவர்கள், நாங்கள் குண்டுகளை எண்ணியவர்கள் என்கின்ற கதை. மறுபக்கமாக அதே தனக்கு ஆதரவு தளம் தந்தவர்கள் பெரும்பான்மையின வைத்தியர்கள் என்கின்ற கருத்தை இதை தமிழர் சிங்கள பிரச்சனையாக ஆக்க வேண்டாம், இது அப்படி ஒன்றும் இல்லை என்கின்ற கருத்தியலை முன்வைக்கின்ற காரணத்தில் தான் நான் சொன்னேன். அப்ப உங்களுடைய கேள்வியுடன் நான் அடிப்படையிலேயே முரண்படுகின்றேன் என்று சொன்னால் அது அவ்வாறான வார்த்தைகள் 2ஐயும் குறிப்பிட்டவர் அவரேதான். அவர்தான் இந்த சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மறுபக்கமாக மற்றவர்கள் குறிப்பிட்டது இப்பொழுது இந்த காலக்கெடுவை பாருங்கள் பிரியா, இதுதான் உண்மை. ஜூன் 14 2-3 வாரங்களுக்கு இவர் நியமிக்கப்பட்டு 2-3 வாரங்களுக்கு தங்களுக்கு இவ்வளவு சித்திரவதை ஹராஸ்மெண்ட் புல்லிங் இருக்கின்றது என்பதை அவர்கள் படிப்படியாக தங்கள் துறைசார் அதிகாரிகளுக்கு நாளாந்தம் அனுப்புகின்றார்கள். அதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் விசாரணை ஒன்றை உள்ளக விசாரணையை மேற்கொள்கின்றோம், அதற்குரிய ஒத்துழைப்பை தாருங்கள் என்று கேட்ட பொழுது இவர் மறுத்து சமூக வலைத்தளங்களுக்கு வருகின்றார். இது ஒரு 3 வாரங்களுக்கு நடந்த விடயம். யாருக்கும் பார்த்தவுடன் விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இது 3 வாரங்களுக்கு தான் நடந்திருக்கின்றது. இது ஒரு புது வைத்திய அதிகாரி வருகின்றார், அவர் இவ்வளவத்தையும் செய்கின்றார் என்று. ஆனால் அங்கே இதற்கு 2வது பக்கம் இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால் அவர் 2017 இருந்து 2021 ஆண்டு வரை பணியாற்றி இருக்கின்றார். அதுல இன்னொரு விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே முதலாவதாக டிரான்ஸ்பர் செய்ய வேண்டியது நான் தான் என்ற அந்த பட்டியலில் அதாலான் நான் பெருவனியா போனேன். அப்ப அங்கே ஒரு முருகல் நிலை முன்னாடியே இருந்திருக்கின்றது. அதன் பிறகு பார்க்க போனோம் என்றால் இவ்வாறு இவர் வருகின்ற இடத்தில் தனக்கு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது ஆர்ம்ஸ் லென்த் ரிலேஷன்ஷிப் இருக்கின்றது என்பதை எங்கேயுமே அடையாளப்படுத்தவில்லை. தன்னுடன் படித்தவர் தான் அந்த முகப்பேற்று விடுப்பில் இருக்கின்றவர் என்பதையோ அல்லது அவரது கணவரும் தன்னுடன் படைத்தவர் தான் என்பதையோ அல்லது தனக்கு கீழே இப்பொழுது பணியாற்றுகின்றவர் தான் இருக்கின்ற பதவிக்கான அந்த மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் எக்ஸாம் எழுதுகின்ற என்பதையோ எல்லாம் அவர் தான் குறிப்பிடுகின்றார். அப்பொழுது நாங்கள் அவ்வாறான விடயங்களில் தான் இதை எடுக்கணும். இது உண்மையிலேயே பேசு பொருளாக நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த விடயம் உண்மையிலேயே நிச்சயமாக சாயம் பூசப்படாமல் உணர்ச்சி ஏற்றப்படாமல் நடைபெற வேண்டிய விடயம் என்பதைத்தான் கூறுகின்றேன். இப்பொழுது நீங்கள் அந்த தமிழ் சார்ந்த போராட்டமாக இதை எடுக்கலாமா என்றால் எடுக்கலாம். ஆனால் மறுபக்கமாக இந்த மருத்துவத்துறைக்கான மகத்துவம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வைத்தியசாலை பொறுப்பாக உள்ளவர் இறுதி காலம் வரை முள்ளிவாய்க்கால் நின்றவர் தான். அவர் மீதான குற்றச்சாட்டுகளை கூட இவர் முன்வைக்கின்றார். அப்பொழுது குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும், எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் பக்க சார்பில்லாமல் விசாரிக்கப்பட வேண்டும். அதனை உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டு ஒரு விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்ட பொழுது அதன் உண்மை தன்மைகளை இல்லாமல் அது மக்கள் மயப்படுத்தப்பட்டது அல்லது மக்கள் உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டது என்பது ஒரு ஆபத்தான விடயம்.
அதைத்தான் கூறுகின்றேன். ஒரு ஆபத்தான, அதாவது உண்மையிலேயே இவர் பக்கம் நியாயங்கள் இருக்கும். இவருக்கு அந்த ஊடகங்கள், அந்த துணை சமூக வலைத்தளங்கள் மூலம் தன்னால் இவற்றை சாதிக்க முடியுமாக இருந்திருந்தால் இவ்வாறான ஒரு விசாரணைக்கு ஒத்துழைப்பது என்பது கூட ஒரு பதிவிட்டுக் கொண்டிருந்திருக்கலாம் தானே. இப்பொழுதோ இன்று நடைபெற்ற விசாரணை பக்க சார்பாக நடைபெறுகின்றது, இதனால் என்னால் பங்கு பெற்ற முடியவில்லை என்று வெளியேறி இருக்கலாம். ஆனால் அந்த விசாரணைக்கு செல்ல முதலே இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதும் பிற்பாடு பல கருத்துக்கள் மாறுதலாக, அதாவது அவருடைய பேட்டிகளில் இருந்துதான் நானும் உங்களைப் போல கேட்டறிந்த விடயங்கள், அவ்வாறான கருத்துக்கள் என்பது இரண்டகத்தன்மை உள்ள ஒரு விடயமாக மாற்றுகின்றது என்பதை தான் கூற வருகின்றேன். என்றால் அவதானமாக செயற்பட வேண்டிய களம் இது. ஏதோ அதாவது இதற்காக ஒட்டுமொத்தமாக இப்பொழுது பார்த்தீர்களானால் அங்கே வைத்தியசாலைகள் என்பன பல புதிய வசதிகளை பெறுவனவாகவும் பல புதிய கட்டுமானங்களை கொண்டதாகவும் மாற்றம் பெறுவதை இந்த விடயம் மூலம் எங்களால் அறியக்கூடியதாக இருந்தது. சாவகச்சேரி வைத்தியசாலை என்பது ஒரு சாதாரண வைத்தியசாலை இல்லை, அது ஒரு பி கிரேட் வைத்தியசாலை என்கின்ற நிலையில் ஒரு பல மாடை கட்டிடங்களை கொண்டதும் ஒரு நவீன வசதிகளை கொண்டதுமாக மாறி வருகின்றது என்பது. எனவே அவர்களுடைய செயற்பாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும், அதற்கான களங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் அதனை அதீதமாக மக்கள் கைகளில் எடுப்பது என்பது ஆபத்தாக முடியும். அதற்கான தளம் அமைக்கப்பட்டு விட்டால் அந்த விடயங்கள் என்பது நிச்சயமாக செல்லும். அதேவேளை தென்மராட்சி மக்களுக்கு இது தொடர்பான நிச்சயமான உரிமை இருக்கின்றது. அவர்கள் தான் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் கைகளில் இதனை அவர்கள் எவ்வாறு செய்கின்றார்களோ அதனை அவ்வாறே விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனை இப்பொழுது தளம் மாறிவிட்டது, களமும் மாறிவிட்டது. அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக சொல்ல முடியும். நிச்சயமாக. நிறைவாக நான் ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். மக்கள் இந்த விடயம் தொடர்பாக கருத்து சொல்லுகிற போது சொல்லியிருக்கிறார்கள், எத்தனையோ வருட காலமாக பூட்டியிருந்த சத்திர சிகிச்சை பிரிவை 2 நாட்களிலேயே திறந்து வைத்து மக்கள் பாவனைக்காக கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒருவரை எப்படி நீங்கள் அனுப்ப முடிவு செய்வீர்கள்? அவர் என்ன பிழை செய்தார் அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல அவரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவருடைய செயற்பாடுகள் எல்லா இடங்கள்லையுமே சில இடங்கள்ல அவர் சர்ச்சைக்குரியவராகவே இருந்திருக்கிறார். காரணம், சில கூட்டத்தில இருந்து தனித்து நிற்கிறபடியினாலேயே பல இடங்கள்ல சர்ச்சைக்குரியவராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். இருந்திருக்கலாம், அதிலே உண்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அப்படி இருந்திருக்கிறார் என்பது உண்மை, சர்ச்சைக்குரியவராக. ஆக மற்றவர்கள் பேசுபவர்களை பேசியது கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் வடமாகாணத்தினுடைய வைத்தியத்துறையை பொறுத்த வரைக்கும் பின்னணியிலே பேசப்படுகிறது. அதாவது இதுவரையும் யாரும் வெளியரங்கமாக பேசவில்லை, ஆனாலும் அங்கே பணியாற்றிய மருத்துவர்கள் பின்னணியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதமான நெப்போட்டிசம், ஒரு பரம்பரை ரீதியாக இல்லாவிட்டால் ஒரு அதிகார ரீதியான ஒரு எந்த கை மேலோங்கி இருக்கிறதோ காலகாலமாக அவர்களுக்கு பணிந்துதான் மற்றவர்கள் இருக்க வேண்டும். ஆக அவர்கள் செய்வதையெல்லாம் அப்படியே கண்ணம் மூடிக்கொண்டு நீங்க பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதுல பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில வைத்திய நிபுணர்களும் மிக முக்கியமானவர்கள் என்பது கசப்பான உண்மை. அவர்கள் எத்தகைய பணியை சமூகத்துக்கு ஆற்றியிருந்தாலும் பின்னணியில இலை மறைவில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கசப்பான உண்மை. ஆக அப்படி செய்கிறார்கள். வேறு மாவட்டத்தில் இருந்து வைத்தியர்கள் வருகிற பட்சத்தில் எப்படியாவது அந்த போட்டியின் நிமித்தம் அவர்களை மறுபடியும் சொந்த ஊருக்கே அனுப்பி விடுவார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய முழு பணியையும் முழுதாக ஃபீல்டையே விட்டு போனவர்கள் கூட இருக்கிறார்கள் அப்படி என்று. ஆக இவைகள் எல்லாம் ஆரோக்கியமானது அல்ல நிச்சயமாக. ஆக இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அப்படியான ஒரு மருத்துவத்துறை தான் வடமாகாணத்துல உண்மையிலே நிலவுகிறதா? இதுல என்னுடைய உண்மைத்தன்மை எவ்வளவு தூரம் இருக்கிறது? இதுல 2 விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று இன்டர்ன்ஷிப்ஸ் என்பது பல வைத்திய நிபுணர்களும் அவர்கள் தங்களுடைய கல்விகளை முடித்ததன் பின்னர் கற்கைகளுக்கான டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அனுப்பப்படுறது. குறிப்பாக இப்பொழுது யாழ்ப்பாணம் என்னும் டீச்சிங் அந்த தேசிய வைத்தியசாலை பட்டியலில் இந்த முதன்மை வைத்தியசாலையில் வரவில்லை, ஆனால் கொழும்பு மற்றும் சில இடங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு அனுப்புவது, அதே போல சில பிற்பட்ட பகுதிகளுக்கு அனுப்புவது, அவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் அதாவது சீக்வென்ஸ் நடந்து கொண்டிருக்கிற விடயமாக இருக்கின்றது. இது குறித்த உள்ளாய்வுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அது குறித்த அதாவது இப்பொழுது ஒரு யாழ் ஊர்காவத்துறையில் பணியாற்றுகின்றவரை மன்னார் நாட்டன் இடத்திற்கான உத்தரவை இவர் வழங்கி இருக்கின்றார். அப்பொழுது மன்னார் நாட்டத்திற்கான உத்தரவு வழங்குவதற்கான காரணம் என்ன? அங்கே உள்ளவை அவ்வாறான செயற்பாடுகள் இவரும் ஈடுபடுகின்றாரா அல்லது இது ஒரு வளமையான செயற்பாடா என்பது எங்களுக்கு தெரியாது. இது ஒரு தெரியாத விடயத்தை ஆராய்வதாக இருக்கும். ஆனால்
அந்த முதலாவது இன்டர்ன்ஷிப் என்பதில் நடைபெறலாம், இரண்டாவது என்பது எவ்வாறு என்று தெரியாது. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது எவ்வாறு அந்த இன்டர்னல் சிஸ்டம் இருக்கின்றது என்று. அது குறித்து ஆராய வேண்டிய தேவை அவர்களுக்கு உள்ளது. ஆமாம், இவ்வாறுதான் நடைபெறுகின்றது, இவ்வாறு இப்பொழுது நீங்கள் எடுத்தீர்களானால் இவ்வாறான, அதாவது எங்களுடைய இலங்கை தேசம் என்பது இப்பொழுதும் அதே, அதாவது அந்த பிரிட்டிஷ் கொலனியல் மைண்ட்ல இருக்குமா அல்லது அதன் பிறகான அந்த ஒரு நவீனத்துவத்திற்குள் வந்து விட்டதா என்கின்ற கேள்வியை உங்களுடைய கேள்வி எழுப்பி நிற்கின்றது. அதற்குரிய ஆராய்வு என்பது அங்கே மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இது ஒரு உணர்ச்சி கோசமாக இல்லாவிட்டால் ஒரு சமூக வலைத்தளத்துல 2 நாள் பேசிட்டு 3வது நாள் அணைஞ்சு போற ஒரு தீ மாதிரி இருக்கக்கூடாது. காரணம், இது ஒரு சமூகத்தை பாதிக்க போகிறது, மக்களினுடைய உயிரோடு சம்பந்தப்பட்டது. ஆக அரசியல், மத, இன சாயங்களுக்கு அப்பாலே மனிதம் என்கிற ரீதியில நிச்சயமாக ஆழமாக ஆராயப்பட வேண்டியது. அதே நேரம் உணர்ச்சி கோஷங்கள் மறுபடியும் நிதானப்படுத்தப்பட்டு, அதனுடைய டெம்போ நிதானப்படுத்தப்பட்டு சரியான விதத்திலே அணுகப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆக அது குறித்து நிச்சயமாக நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எப்படி இதனுடைய முடிவுகள் அமைய போகிறது என்று. ஆனால் இப்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த உரையாடல் ஆரோக்கியமானது. காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட உரையாடல்களை தொடங்குகிறவர்களே விசில் பவுலர்ஸ் என்று சொல்லுவார்கள். அவர்கள் விசில் ஊதி அதை ஆரம்பித்து வைப்பார்கள், ஆனால் அந்த ஓட்டம் ஒரு நல்ல இலக்கிலே போய் முடியும். ஆக இப்பொழுது பேசப்பட்டு இந்த எரிந்து கொண்டிருக்கிற இந்த விடயம் நிச்சயமாக ஒரு நல்ல காத்திரமான சமூக மாற்றத்தை நிகழ்த்துகிற, உண்மைகளை கண்டறிகிற, பொய்களை களைகிற ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை நோக்கி நகர்த்துமாக இருந்தால் நிச்சயமாக அது பாராட்டப்பட வேண்டியது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வில்லனாக இதில் ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நீங்க குறிப்பிட்ட இந்த விசில் ப்ளோவர்ஸ் என்கின்ற, அதாவது முன் கொண்டு வருவர்கள் எல்லாம் சில, அதாவது அவர்களுக்கு இருக்கின்ற அமைப்பு பாதுகாப்பை கொடுக்குமா என்றால் இல்லை. அது மேற்கு நாடுகளாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், அவர்கள் தான் அதன் பாதிப்பை பெறுபவர்களாக இருப்பார்கள். அதற்காக அந்த விடயத்தை விட்டுவிட முடியாது. அவர்கள் அதற்கான முன்னுதாரணமாக இருந்தே ஆக வேண்டும். அந்த வகையில் குறிப்பிடுகின்ற விடயங்களில் இருக்கின்றதா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டிய காலம், அதாவது இந்த முடிவெடுப்பதற்கு முன்பே மக்களாக முடிவெடுக்க தூண்டுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். இவ்வாறான நிலைமைகள் என்பது பல நாடுகளிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் சில இவ்வாறான அந்த தகவல்கள் தெரிவிப்பார்கள். ஜூலியன் அசாந்தியா இருக்கட்டும், அல்லது ஒரு அந்த விடயங்களை கொண்டு வருபவர்களை இந்த நாடுகள் தண்டித்தே ஆகும் என்ற நிலைப்பாடுத்தான் அவர்களுடைய அரச கட்டமைப்பு இருக்கும். ஆனால் அதனையும் தாண்டி இந்த விடயங்கள் வர வேண்டும் என்பது உண்மை. நிச்சயமாக எப்பொழுதுமே ஒரு கதைக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். என்னுடைய பக்கம், உங்களுடைய பக்கம். இல்லை, ஒரு கதைக்கு 3 பக்கங்கள் இருக்கிறது. என்னுடைய பக்கம், உங்களுடைய பக்கம், உண்மை. அதுதான் அந்த 3வது பக்கம். அந்த 3வது பக்கத்தை சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். அதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து இதை காத்திரமான ஒரு நல்ல சமூக மாற்றத்திற்கான ஒன்றாக கொண்டு நடத்த வேண்டும் என்று கேட்கின்றோம். நன்றி திரு சுரேஷ் தர்மா அவர்களே, உங்களினுடைய அறிவு ஆளுமை கூடாக இதை குறித்த விவாதத்தை நிகழ்த்தியமைக்காக நன்றி. மற்றொரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சுரேஷ் தர்மாவை நாங்கள் இணைத்திருந்தோம். ஒரு காத்திரமான உரையாடலுக்காக நிறைய பேரினுடைய பேசு பொருளாக இந்த விடயம் தான் இருந்திருக்கும். இதுல யாரை ஆதரிப்பது, வைத்தியரை ஆதரிப்பதா, இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக வருகிற மற்ற பக்கத்து கதையை ஆதரிப்பதா என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்திருக்கும். நாங்கள் ஊடகமாக அவரை ஹீரோவாகவும் சித்தரிக்க முடியாது, வில்லனாகவும் சித்தரிக்க முடியாது. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 2 பக்க தராசுகளிலும் வைக்க தகுதியான உண்மைகளை, அல்லது கேள்வி எழுப்பக்கூடிய, அல்லது நம்மை கேள்வி கேட்கக்கூடிய சில நியாயங்களை சென்சிபிளாக கொண்டு வருவதுதான். ஆக அதைத்தான் இந்த உரையாடல் நிகழ்த்தி இருக்கும் என்று நம்புகிறேன். மேலதிக விவரங்கள் ஏதேனும் கிடைத்தால் நிச்சயமாக இன்னொரு பொழுதிலே இன்னொரு உரையாடலிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.